கை மறைக்குது. அன்பானவர்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. பொதுவாக வந்துங்க, இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொதுவாக இந்தியா பூராவுமே கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு நிறைய இருக்குது. இதனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள், குடும்பத்து இல்லத்தரசிகள் கேஸ் கிடைக்காம சிரமப்படுறாங்க. குறிப்பாக வணிக நிறுவனங்கள், அதாவது ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்காம ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுவும் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை கேஸ் அந்த விலை அதிகமாக கொடுத்து வாங்கி தொழில் நடத்த முடியாமல் எத்தனையோ பேர்கள் ஹோட்டல் கடையை மூடி போட்டு போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு சிலர்கள் டீ கடை, சின்ன சின்ன கடைகள், வேற வழி இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு இதை விட்டால் வேற வழி இல்லை அவங்களுக்கு. இப்படிப்பட்டவங்க வேற வழி இல்லாமல் தொழிலை நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நடத்திட்டு, இந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சிங்கிற ஊரில் சாஸ்தா டீ கடை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நடத்துகிறாங்க. இவர் ஒரு வித்தியாசமான ஒரு இதில் செலவே இல்லாமல் தன்னுடைய ஹோட்டலை நடத்துகிறாரு. கேஸுக்கு பதிலாக மாற்று எரிபொருள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க. இது யாருமே சிந்திக்காத ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. அதோடைய வீடியோ தொகுப்பை தான் இப்போ நான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதாவது இப்போ டூ வீலரில் நம்ம ஆயில் ஊற்றுவாங்க. அந்த ஆயில் வேஸ்ட் ஆயிலை அதை கீழே தான் கொட்டுவாங்க. அந்த ஆயிலை கேஸாக உபயோகப்படுத்தி அதை எரிய வைக்கிறார். அதோடைய எரிய வைக்கிறத அதை நேரடியாக உங்களுக்கு காட்டுறோம். இப்போ அவர்கிட்ட நம்ம பேசலாங்க. அவர் இதை என்ன செய்யறாரு, என்ன எப்படி இதோடைய என்ன கான்செப்ட் அவர்கிட்ட பேசலாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உங்கள் பேர் என்னங்க? காதருங்க. நீங்கள் சொந்த ஊரே அரவக்குறிச்சி தானுங்களா? நீங்கள் இந்த கடை எவ்வளோ நாளாக நடத்திட்டு இருக்கிறீங்க? ஒரு 19 வருஷமா. சரி, இன்னைக்கு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமமான கட்டத்தில் இருக்கிறீங்க. எப்படி இந்த கடையை நடத்துறீங்க கேஸ் தட்டுப்பாட்டுனால? இப்போ கொஞ்ச நாளாக கேஸ் தட்டுப்பாடு இருந்தனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சரிங்க. இப்போ நம்ம ஆயில் ஸ்டவ் ரெடி பண்ணியிருக்கிறோம். என்ன புரியல? வேஸ்ட் ஆயில் இருந்து எடுத்து அதில் கரண்ட் மூலியமா போயர் மூலியமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பஞ்சாப்ல இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. சரிங்க. அதை நம்ம பல்லவீட்டில் இருக்கிற நம்ம நண்பர் ஒருத்தர் பாட்டு அவர் இடியாப்ப வியாபாரத்துக்கு இது வச்சிருக்காருங்க. சரிங்க. அவர்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்டவ் தயார் பண்றவர் ஒருத்தர் ஷேக்குன்ற ஒருத்தர் இதை தயார் பண்ணி கொடுத்தாருங்க. சரிங்க. அதை வச்சு இப்ப மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தயார் பண்ணதுக்கு எவ்வளவு செலவாச்சுங்க? அது இன்னும் அது ஒரு 14 ரூபா 15 ரூபா ஆயிருக்கும். இப்போ இப்போ கேஸுக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது. இப்போ இந்த ஸ்டவ்வுக்கு கேஸுக்கு வேலையே இல்லைங்க. இப்போ கரண்டும் ஆயில் மட்டும் தான் தேவைங்க. கரண்டா? இந்த ஆயிலை எப்படி நீங்க சேகரிக்கிறீங்க? ஆயில் பழைய டூ வீலர் பார்ட்ஸ், கார் மெக்கானிக்கல் இவங்ககிட்ட போய் பழசு இருக்கிறத கேட்டுவாங்க. இதுக்கு கட்டணம் எதுவும் காசு கொடுக்குறீங்க? ஆமா, அவங்க என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு ஒரு லிட்டர் ஆயில் வச்சுக்குவோமே. ஒருத்தர் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஒருத்தர் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஒருத்தர் 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்மளுடைய இது பொறுத்து அவங்க என்ன ரேட் கொடுக்குறாங்க அதை வாங்கி நீங்க இப்ப இந்த புது மெக்கானிக் மூலியமா அதை நம்ம காட்ட பின்னாடி நம்ம காட்ட போறாங்க. அது மூலியமா இந்த இதனால உங்களுக்கு நன்மைகளா தீமைகள் எது, சிரமங்கள் எது இருக்குதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் இது பத்த வைக்கிறப்பதான் கொஞ்சம் சிரமமா தெரியுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா. இப்ப கேஸ் சாதா சிலிண்டர்ல எரிய வைக்கிறதுக்கும் இதுல எரியும் உங்களுக்கு வேற ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி. கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும், போக பிக்கப் ஆகி. இதனால டைம் வேஸ்ட்ல ஆகிறது இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகிறது இல்லை. இப்ப சரி, நீங்க இப்ப சரிங்க. இப்ப கேஸ் சிலிண்டர் இப்ப இன்னைக்கு ரேட்டு அநேகமா 3000 ரூபான்னு நினைக்கிறேன். 3300 ரூபா. இப்ப இதுல நீங்க இந்த ஆயில் இப்ப 3300 ரூபா கொடுத்து ஒரு கேஸ் சிலிண்டரை நீங்க ஃபுல் பண்ணா எவ்வளவு சம்பாதிக்கணும்? அதுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50-60% மிச்சமாகும். 50-60% உங்களுக்கு மிச்சமாகுது. இதுல உங்களுக்கு சிரமங்களும் எதுவும் இல்லை, பொருளாதார. சரி, இப்ப இன்னைக்கு பொதுவாக ஹோட்டல் கடையில் எல்லாமே கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறாங்க. டீ 10 ரூபா 12 ரூபா வித்துட்டு இருந்த காலத்துல இப்ப எல்லாமே 15 ரூபாய் ஆயிட்டாங்க. பலகாரம் 5 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே 8 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லி எல்லாமே பரவாயில்ல எல்லா கடைகளிலும் வித்துக்கிட்டு. உங்க கடையில இன்னைக்கு டீ என்ன ரேட்டுங்க? 12 ரூபா டீ, பலகாரம் 5 ரூபா. பலகாரம் 5 ரூபா. இப்ப டீ 12 ரூபாங்கிறது எவ்வளவு நாளா நீங்க நடத்தி? டீக்கு நம்ம சிலிண்டர் தான் யூஸ் பண்றோம். அது வேற. பலகாரத்துக்கு மட்டும் தான் இந்த ஸ்டவ் யூஸ் பண்றோம். பலகாரத்துக்கு ரேட்டு நீங்க ஏத்தல. நீங்க எப்போ ஆரம்பத்துல இருந்து அதே 5 ரூபாய் தான் நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்ப இந்த தொழிலை உங்களுக்கு பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் மேல பார்த்ததுனால அவங்க மூலியமா நம்ம இதை இதனால உங்களுக்கு பலவித நன்மைகள் இருக்குது. நன்மைகள் இதை
பரவலா வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஆயில் கிடைச்சுன்னா ஆயில் அவங்க வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பழைய ஆயில் கிடைக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பா கிடைக்கும். அது ஆச்சுன்னா இந்த மிஷினரிஸ் இப்போ நம்ம வந்து இப்போ ஃபோட்டோஸ் எடுத்துருக்குறோம், வீடியோஸ் எடுத்துருக்குறோம், அதை வந்து அப்லோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேட்க வர்றது நோக்கம், இப்போ வந்து தங்கு தடை இல்லாமல் வந்து உங்களுடைய வியாபாரம் நடந்துட்டு இருக்குது, அப்படித்தானுங்க? ஆமாம். கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிற நான் கிடைக்கல அப்படின்னா கடையை சாத்திரம். இப்போ சிலிண்டர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த இந்த வடை போட்டு போடுறதுக்கு நம்ம இதை வச்சு போட்டுக்கலாம். இதை வச்சு போட்டு வியாபாரம் இந்த வருவாங்க. இந்த இடத்துல ஆயில் முழுகுது உள்ளே விழுகும். அதான் அதை சுவிட்ச் அடிச்சு விடுங்க. போட்டு விட்டீங்களா? தகவல் சொன்னதுக்கு, மக்களுக்கு தேவையான ஹோட்டல் நிறுவனம் பண்ணதுக்கு, நல்ல ஒரு தகவலை சொன்னதுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். உங்க வியாபாரங்கள், வணிகங்கள் சிறக்க, மேலும் மேலும் சிறக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. உங்களுடைய பேர் என்னங்க? சாஸ்தா காதர். சாஸ்தா காதர். சொந்த ஊரே அரவாக்குறிச்சி தானுங்க. உங்களுக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்களா? இருக்காங்க. எத்தனை பிள்ளைகள்? ஒரு பையன் ஒரு பிள்ளை. அவங்க என்ன செய்யறாங்க?
பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான். ஆளாக புள்ள 9th படிக்குது. 9th படிச்சுக்குது. அழுந்த உங்க குடும்பங்களும் நீங்களும் நன்மையாக இருக்க வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நெட்டவான அன்வர் பாஷா, அன்புடன் அன்வர் பாஷா. வரமத்துல்லாஹி.